ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சாதம் வடிக்கலை. கிருத்திகை வீட்டுக்கார் மத்தியானம் தான் சாப்பிடுவார். நான் நைட்டில் தான் சப்பாத்தி போட்டேன். அந்த சப்பாத்தி இருக்குது. அதனால் அந்த சப்பாத்தி வச்சு அவியல் வச்சுட்டேன். அவியல்னால் எங்கள் ஊர் ஸ்டைல், தூத்துக்குடி ஸ்டைலில் அவியல் இது. அதனால் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். எல்லா காய்கறியும் போட்டு, என்னென்ன காய்கறி நம்ம கிட்ட இருக்கோ, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பச்சை மிளகா, ஜீரகம், பூண்டு இந்த மூணையும் நம்ம அரைச்சி அந்த காய்கறி கூட வேக வைக்கும்போது போட்டுடணும். போட்டு வேக வச்சோடனையும் தேங்காய், வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி அதுலேயும் நல்லா கடைசியில் வெந்தோடனே அதில் போட்டுடணும். போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் தயிர் ஊற்றணும் புளிப்புக்கு. மாங்காய் போட்டவங்க தயிர் ஊற்ற வேண்டாம். மாங்காய் போடலைன்னா தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு கடைசியில் நல்லா எல்லாம் ஒன்று போல் கட்டியாக வந்தோடனையும் கூட்டு மாதிரி வந்தோடனையும் தாளித்து ஊற்றிடுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றுருங்க. கடைசியில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. இதை போட்டோம்னா அவியல் நல்லாயிருக்கும். இது சாம்பார். சாம்பார்னால் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் செஞ்சுட்டேன். சாதம் மட்டும் மத்தியானம் வடிப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் மத்தியானம் தான் சாப்பிடுவார் சோறு இன்றைக்கி. அதனால் கிருத்திகை காலைல சாப்பிட மாட்டார். எங்களுக்கு சப்பாத்தி இருக்குது. இது அவியல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா காய்கறி நல்லா வெந்து வச்சிருந்தாலே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்கிற மாதிரி. ஆனால் சாப்பாடு வெறும் சாதத்துலேயும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். முழுசாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.